மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் பேசும்பொழுது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீட்டு குறித்து எஸ்சி எஸ்டி அதில் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனியாக எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்படுமா என்கிற கேள்வியை முன்வைத்தார்கள். அப்போ இந்த இதில் நாங்கள் என்ன இதில் அறிவிச்சிருக்கோம்னா, 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவியர் செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி மற்றும் உணவு கட்டணங்களும் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு அரசால் ஈடு செய்யப்படுகிறது. இத்தொகையை தொடர்புடைய இயக்கம், அதாவது ஆதி திராவிடர் மேம்பாட்டு செயல் திட்டம் டிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த ஒதுக்கீட்டில் ஈடு செய்து கொள்ளும் என்கின்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு தான் அதற்கான பொருத்தமானது என்று நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது, மரியாதைக்குரிய அரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது 2 செய்தியை இங்கே வைத்திருந்தார்கள். அதில் தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியிலே சித்தேரியில் உள்ள அரசு பழங்குடியினர் உறைவிட உண்டு உறைவிட பள்ளி அது செயல்படாமல் இருக்குது, சேர்க்கை இல்லாமல் இருக்குது என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அதை கூடுதலான செய்திகளோடு நான் சொல்ல விரும்புகின்றேன். 2024-2025ஆம் ஆண்டு மாதிரி பள்ளியாக அறிவிக்கப்பட்டு தற்போது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 448 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெறப்பட்டுள்ளது. தேர்ச்சியும் 12ஆம் வகுப்பில் 98% தேர்ச்சியும் பெற்றுள்ளனர். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்தேரி பள்ளியில் யாரை வேண்டுமானால் இந்த பள்ளியில் சேர்க்கலாம் என்கின்ற அந்த செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவதாக அவர் சொன்ன அந்த அயலக அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்டதில் பைலட் படிப்பு தொடர்பாக அவர் பைலட் படிப்பு தொடர்பாக கேட்டிருந்தார்கள். அதில் பொதுவாக உலகத்தில் எந்த பல்கலைக்கழகங்களில் சேர்ந்தாலும் QS ரேங்கிங் 1 முதல் 1000 ரேங்க் வர இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் மேற்படிப்புக்கு படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் பைலட் படிப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் நம்முடைய நண்பர் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் அவர்கள் பேசும் பொழுது இந்த பின்னடைவு காலியிடங்கள் குறித்து பேசியிருந்தார்கள். இந்த பின்னடைவு காலியிடங்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளுக்கான காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு முகமைகள் மூலமாக நிரப்பும் பணியின், அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எல்லாத்து மூலமாக பணியின் தற்போதைய நிலை நாங்கள் இப்போ படிக்கிறோம். மொத்த காலி பணியிடங்கள் மொத்தம் 4100 காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 1523 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 1106 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 88 பணியிடங்கள் தற்போது நிரப்பும் பணியில் ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. 1383 பணியிடங்கள் மீதமுள்ள நிலையில் உள்ளன. இதன்படி மொத்த காலி பணியிடங்களில் 37.15% பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மீதி இருக்கின்ற 26.98% பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மீதி 2.15 பணியிடங்கள் நிரப்பும் பணியில் உள்ளன. ஆகவே இந்த பேக்லாக் வேக்கன்சி என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் விரைவில் நிரப்பப்படும் என்கின்ற அறிவிப்பை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.